வணக்கம் நண்பர்களே. வருமான வரியில் 100% அபராதம் முதல் விபத்து காப்பீடு வரையிலான டாப் 11 முக்கிய அறிவிப்புகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனிநபர் வருமான வரி விதிப்பில் எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே இருந்த வரிமுறை தொடரும். இரண்டாவதாக, வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது அசையா சொத்து விவரங்களை மறைத்தால் அபராதம், வருமானத்தை மறைத்தால் 100% அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக, எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரி தாக்கல் படிவம் விரைவில் வெளியிடப்படும். சாதாரண குடிமக்கள் தாக்கல் செய்ய எளிமையாக்கும் வகையில் இது இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. நான்காவதாக, மோட்டார் வாகன விபத்து காப்பீடு மூலம் கிடைக்கும் தொகைக்கு இனி வருமான வரி விலக்கு. ஐந்தாவதாக, மருத்துவம் மற்றும் கல்வி செலவுகளுக்கான வரி பிடித்தம் 5%இலிருந்து 2% குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆறாவதாக, ஜூலை 31ஆம் தேதிக்குள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நடைமுறை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏழாவதாக, வருமான வரி கணக்கில் திருத்தம் செய்யும் கடைசி நாள் டிசம்பர் 31 மார்ச் 31 நீட்டிக்கப்படுகிறது. ஐடிஆர் 1, ஐடிஆர் 2 படிவங்களை பயன்படுத்தும் தனிநபர்கள் ஜூலை 31 வரை தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. எட்டாவதாக, தணிக்கைக்கு உட்படாத வணிக நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகளுக்கு ஆகஸ்ட் 31 வரை அவகாசம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒன்பதாவதாக, வருமான வரி தாக்கல் தொடர்பான சிறு குற்றங்களுக்கு கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படாது. அதிகபட்ச தண்டனை வருமான வரி சார்ந்த குற்றங்களுக்கு 2 ஆண்டு. பத்தாவதாக, புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. 11ஆவதாக, வெளிநாட்டு பயண திட்டங்களுக்கான டிடிஎஸ் வரி 20%இலிருந்து 2% குறைக்கப்பட்டிருக்கு. இந்த 11 அறிவிப்புகள் மத்திய பட்ஜெட் 2026-27 வருமான வரியாளர்களுக்கு மிக முக்கியமான மாற்றங்களாகும். குறிப்பாக அபராதம் விதிப்பு, விபத்து காப்பீடு வருமான வரி விலக்கு மற்றும் வெளிநாட்டு பயண வரி குறைப்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.